ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான வேளையில் கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பிரியமானவரே, இன்றைக்கு உபவாச நாட்கள். நாம் ஜெபத்திலே காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபிப்போமாக. கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். மட்டுமாய் நீர் எங்களை பொறுப்படுத்தி ஆசீர்வதித்து எங்களுக்கு நல்ல தளர்வுகளை தந்து, ஆண்டவரே, தேவாலயங்கள் திறக்கப்பட தந்த எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் கூட நாங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை நீர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. நாம் இப்பொழுது ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோமாக. எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமா என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமா என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். மாவே நோயும் வந்த போதும் நீங்கள் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். மாவே நோயும் வந்த போதும் நீங்கள் கேட்டிட்டார். அதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாளில். புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாளில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பருற்றார் யாவும் ஆயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பருற்றார் யாவும் ஆயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன்
பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாவில் புதிய பாட்டை ஆண்டவர் தருகிறார். தாவீது சொல்கிறார், என்னை அவர் கண்மலை மேல் என் பாதங்களை உறுதிப்படுத்தினார். ஆம் பிரியமானவர்களே, உளையான சேற்றிலும் ஆழமான குடியிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து ஆண்டவர் கண்மலை மேல் நம்மை நிறுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இம்மட்டும் நம்மை காத்த தேவன் இனி நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த கொரோனா காலத்திலே எத்தனையோ கஷ்டங்கள் போராட்டங்கள் வழியாய் நாம் போனாலும் தேவன் நம்மை பாதுகாத்து வருகிறதான தேவன். அவர் ஒருபொழுதும் கைவிடாதவர். அவர் ஒருபோது நம்மை விட்டு விலகாத தேவனாய் இருக்கிறார். இந்த கால வேளையில நாம் ஆண்டவரை துதித்து பாடி ஆராதிக்கும் பொழுது எல்லா சத்துருவின் கோட்டைகள் பூர்வமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஆண்டவரை பாடி துதிக்கும் பொழுது எரிகோவின் கோட்டை விழுந்தது போல நமக்கு உருவமாக இருக்கிற எல்லா சத்துருவிலும் ஜெயம் எடுக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராய் இருக்கிறார். இயேசு நேற்றும் என்றும் மாறாதவர் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். பாடுவோம். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உலையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே,
இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நேசரின் மார்பினிலே இனிதாய் சார்ந்திடவே. நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே. தீர்க்கமாற்றே இரும்பி வந்தீரந்த பாதத்திலே. தீர்க்கமாற்றே விரும்பி வந்த உந்தன் பாதத்திலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியின் மறைகளினால் என்னையும் நிரப்பிடுமே. ஆவியின் மறைகளினால் என்னையும் நிரப்பிடுமே. எரிந்து ஜொலிக்க என்னை ஊற்றவே இந்த வேளையிலே. எரிந்து ஜொலிக்க என்னை ஊற்றவே இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. Hallelujah, hallelujah. Oh, rabaka 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 rabaka. Hey, rabaka shuna rabaka 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 shuna. Oh, rabaka 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 rabaka. Hallelujah, hallelujah. Shuna rabaka 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 rabaka. Hey, rabaka 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 shuna. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, shuna rabaka rabaka rabaka. Hey, rabaka 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 rabaka. Hallelujah, hallelujah. Amen. Hallelujah. Shabaka rabaka 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 shuna rabaka shuna rabaka. Amen. Hey, rabaka 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 rabaka. Hallelujah, 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 hallelujah. Sodra, 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 sodra. Yeswe, Hallelujah. இந்த காலவேளையில போராடுகிற பலவேல நாம் நிர்மலமாக்குவோமாக. இந்த காலவேளையில் ஆவி ஆத்துமா சரித்திரமாக போராடுகிற எல்லா வல்லமை நிர்மலமாக்கப்படுவதாக. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, rabaka shudabaka rabaka rabaka. அருமையான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கைக்கு என்ன ஒரு வல்லமை போராடலாம். அது ஒருவேளை வியாதியா இருக்கலாம், அது ஒருவேளை பலவீனமா இருக்கலாம், அது ஒருவேளை மரண போராட்டமா இருக்கலாம். உனக்கு விரோதமாக எத்தனையோ மனிதர்கள் எழும்பி ரகசியமாய் உன்னை அழிக்கும்படி, உன் வாழ்க்கையிலே தேவன் தந்த ஆசீர்வாதங்களை இழக்க செய்யும்படி ஒருவேளை பிரயத்தனம் பண்ணி கொண்டிருக்கலாம். நீ கலங்காதே. உனக்கு விரோதமாக எழும்புகிற நபர்களை இழ்பொருளாக மாற்ற தேவன் வல்லவராயிருக்கிறார். இந்த காலவேளையில் அபிஷேகத்தினால் விட கொடுப்போமாக. தேவனுடைய அபிஷேகத்தினால மாத்திரமே சகலத்தை நாம் ஜெயம் எடுக்க முடியும். ஒருபோது அந்த அபிஷேகம் நம்மை கைவிடாது, நம்மை ஜெயாளிகளாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷபகரபகரபகரபகரபக. நீ நம்பினதான மனிதர்கள் உன்னை கைவிடலாம், நீ நம்பினதான சரீர பலன் உன்னை கைவிடலாம், நீ நம்பினதான ஆரோக்கியம் உன்னை கைவிடலாம், நீ நம்பினதான பணங்கள் உன்னை கைவிடலாம். ஆனால் அபிஷேகத்தை நீ நம்பிப்பார், இயேசுவின் வல்லமை நீ நம்பிப்பார். ஒருபோதும் அவர் கைவிடாதவர். அந்த அபிஷேகம் உன்னை நித்தமும் நடத்தக்கூடியது. ஓ ஷபகரபகரபகரப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷபகர
என்னுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிற அந்த வல்லமையில் உனக்கு நான் ஜெயத்தை தந்து கொண்டிருக்கிறேன். ஓ ரபக ஷுடபக ரபக துடபக துடபக ஷுடபக துடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிற எல்லா வல்லமையில் நான் உனக்கு ஜெயத்தை தருகிறேன். இதோ உன் ஜீவித்தை பாழாக்குகிற குழி நெறிகளில் சிறு நெறிகளில் அதை பிடித்து அவைகளை அடித்து போடு. இதோ நான் உன் பூவையும் பிஞ்சையும் காய்களை உண்டாக்கி கனிகளை உண்டாக்கக்கூடியதான தேவனாய் இருக்கிறேன். ஓ ரபக ஷுடபக ரபக ஷுடபக ரபக துடாயிரா ரபக தேக ரபக துடா. இதோ உன் வாழ்க்கையிலே போராடுகிற எல்லா சுத்த வல்லமையிலும் ஜெயம் எடுக்க நான் உதவி செய்யக்கூடியவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஷபக ரபக 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 ஷுடபக துடபக துடா. நான் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த தேவன். நீ அந்த சத்துருக்கள் கண்டு பயப்பட வேண்டாம். எகிப்திலிருந்து நான் உன்னை விடுதலையாக்கின தேவனாகிய கர்த்தர். அந்த வல்லமையில ஓங்கிய பயத்தினாலும் மகா பலத்தினாலும் நிர்மூலமாக்கினவர். உனக்கு போராடுகிற வல்லமையை நிர்மூலமாக்க நான் வல்லவராக இருக்கிறேன். ஓ, உன்னை அடிமைப்படுத்துகிற வல்லமையை கண்டு நீ பயப்படாதே. அவளை எதிர்த்து மேற்கொண்டு ஜெயத்தை நீ பெற்றுக்கொள். அல்வாறு சிலுவையில் உனக்காய் நான் ஜெயம் எடுத்தேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். அருமையான தேவனே, நீ சத்துருக்கள் கண்டு பயப்பட வேண்டாம். உனக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதரை கண்டு நீ பயப்பட வேண்டாம். உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆவியை கண்டு நீ பயப்பட வேண்டாம். அந்த ஆவிகளை இயேசு ஜெயித்திருக்கிறார். அந்த இயேசு மரணத்தை ஜெயித்தவர். உன்னோடு கூடயே இருந்து உனக்கு விரோதமாய் எழும்புகிறார் என்று நீ கவலைப்படாதே. அந்த வல்லமைகள் சீக்கிரமாய் நிர்மூலமாகி அழிந்து போவது உன்னுடைய கண்களால் நீ காண்பாய். கர்த்தர் உனக்கு ஜெயம் தந்து வழி நடத்துவார். கர்த்தர் தாமே நமக்கு தந்த ஜெயத்திற்காக நன்றியோடு நம்மை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். இந்த கால வேளை கர்த்தர் நாம இடைப்பட்ட அபிஷேகத்தினால் நிறைத்தபடினால் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எங்களை நேசிக்கிற அருமையான ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான வேளையில நீர் எங்களுக்கு தந்த புதிய வல்லமை அபிஷேகத்திற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த உபவாச ஜெபத்தை நீர் பொறுப்பிடும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் 91ஆம் சங்கீதத்தை வாசித்து நாம் கொரோனா வைரஸினால பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாம் ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. வாசித்து இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்களோடு கூட இணைந்து ஜெபிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 91ஆம் சங்கீதம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேருடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மதியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியின் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி அவனை என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலோ இந்த 91ஆம் சங்கீதத்தை நாம் வாசித்து நாம் அறிக்கை செய்யும் பொழுது தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 91ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது.
தேவனுடைய உன்னதமானவர் மறைவிலே நாம் தங்கி இருக்கும் பொழுது எந்த தீங்குகளுக்கோ ஆபத்துகளுக்கோ நோய்களுக்கோ நம்மை அணுகாதபடி தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். நம் தேவனை நம்பி இருக்கிறவர்களாக, நம் தேவனை எப்பொழுது பற்றி இருக்கிறவர்களா நாம் காணப்படும் பொழுது எல்லா வியாதிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் விலக்கி பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அவர் உன்னை வேடுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. நம்மை அழிக்க நினைக்கிற காரியங்கள், நமக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்கள், நமக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா காரியங்களிலிருந்தும் வேடுடைய கண்ணியாகிய போராட்டம், சத்துரு கொண்டு வருகிற பிசாசின் தந்திரங்களிலிருந்து நம்மளை விடுவிக்க தேவன் இந்த நாட்களில் சபைகள் திறக்கப்பட்டு அநேக உற்சாகமாய் சபைக்கு சென்று கொண்டிருக்கிற நாட்கள், இந்த நாட்களில் ஜெயமாய் தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். 91 சங்கீதத்தை இந்த லாக்டவுன் நாட்களில் நம்ம அதிகமாக அறிக்கை செய்திருக்கிறோம். அதிகமாக இந்த வசனங்களை தியானித்திருக்கிறோம். அநேக வசனங்களை படித்துக்கொண்டு தியானித்துக்கொண்டு அந்த நாட்களை பிரயோஜனப்படுத்தின நிமித்தமாய் தேவன் தாமே ஒரு பெரிய இரக்கத்தை தேசத்தில் கட்டளையிட்டு இருக்கிறார். அநேக நாட்கள் ஜெபத்தை தேவன் இந்த நாட்களில் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்கும் தேவன் செவிசாய்த்து இந்த நாட்களில், இந்த வருடத்தின் மீதமுள்ள இந்த மாதங்களில் 3-4 மாதங்களிலே தேவன் வாக்கு பண்ணின எல்லா வாக்கு தத்துவத்தையும் தேவன் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை நன்றியோடு இந்த துதிக்க வேண்டிய காலங்களாய் இது காணப்படுகிறது. இந்த மாதத்திலும் தேவன் தாம் இந்த 2வது வாரத்தை நாம் காண தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துவோம். தொடர் தேவனுடைய மகிமை நம்மோடு கூட இருந்து இடைபெடுமுடையாய் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாமே இந்த வசனத்தின் அடிப்படையில நம் வாழ்க்கையில இந்த கொரோனா வைரஸ் முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும். அதற்காக நாம் போராடி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் முற்றிலும் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸ் முற்றிலும் அழிக்கப்படட்டும். கொரோனா வைரஸ் முற்றிலும் அழிக்கப்படட்டும். Hallelujah, hallelujah. இந்த கொரோனா வைரஸ் முற்றிலும் அழிக்கப்படட்டும். இந்த கொரோனா வைரஸ் முற்றிலும் அழிக்கப்படட்டும். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸ் முற்றிலும் அழிக்கப்படட்டும். இந்த கொரோனா வைரஸ் முற்றிலும் அழிக்கப்படட்டும். இயேசுவே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். கொரோனா வைரஸ் முற்றிலும் அழிக்கப்படட்டும். கொரோனா வைரஸ் முற்றிலும் அழிக்கப்படட்டும். சோதரிகிறோம், 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 சோதரிகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரிகிறோம், 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 சோதரிகிறோம். கர்த்தாவே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்திருக்கிறபடி நாளவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரமியா சோத்ரம் 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 சோத்ரம். கர்த்தராகிய இயேசு அவர் ஜெபித்ததை குறித்து நாம் வாசிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல இயேசு அதிகாலையிலே ஜெபித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில நாம் படிக்கும் பொழுது விளங்கிக் கொள்ளலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல வாசிங்கள். அவர் அதிகாலையிலே இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அதிகாலையில இயேசு ஜெபித்தார். அப்போ பாருங்க, ஜெபம் எப்போனாலும் ஜெபிச்சிருக்கலாமே. அதனால முக்கியத்துவம் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காய் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. அதே மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் 47ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது இயேசு அவர் காலையில மாத்திரமல்ல மாலையிலும் அவர் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். வாசிங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் 47ஆம் வசனம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது நடுக்கடலில் அவரோ கரையிலே தனிமையாய் இருந்தார். இந்த இடத்துல சாயங்காலம் என்று நாம் பார்க்கிறோம். அவர் மலையின் மேல் ஏறினார். அந்த டைம்
ஜனங்களை அனுப்பிட்ட பிற்பாடு அது சாயங்கால வேலை. அப்ப காலையிலும் இயேசு ஜெபித்தார், அந்த மாலையிலே சாயங்கால வேளையிலும் கூட அவர் ஜெபித்து கொண்டே இருந்தார் என்று இந்த வேத வசனத்தின் மூலமாய் நாம் விளங்கிக் கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இயேசு இரவெல்லாம் ஜெபித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்கள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி இரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இங்கே நாம் வாசிக்கிறோம், ரா முழுவதுமா இரவு முழுவதுமாக இயேசு ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஏன் இப்படி அடிக்கடி இந்த வசனங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்விலே ஜெபத்தினாலே சகலத்தையும் சாதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனபடினால்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே கெத்செமனே தோட்டத்திலே அவர் போய் ஜெபித்தார் என்று நாம் படிக்கிறோம். வாசிங்கள் 14:23. மலை மேல் சென்று 14. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி. இந்த இடத்துல வாசிக்கிறோம், மலையில போய் ஜெபிக்கிறோமா? சாதாரணமா ஏதோ ஒரு இடத்துல ஒரு வீட்டுல பார்த்து ஜெபிச்சிருக்கலாமே. பிரியமானவர்களே, ஜெபம் எவ்வளவு மனிதனுக்கு முக்கியம். இந்த நாட்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஜெபத்தை பிசாசு அழித்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த கொரோனா காலத்துல ஆண்டவர் ஜெபிக்க நமக்கு நல்ல தருணங்களை தந்திருக்கிறார். வெறும் சபைக்கு போவதனால மாத்திரம் பிரோஜனம் இல்லை, ஜெபிக்க வேண்டும். உபவாச ஜெபங்கள் முக்கியம். ஜெபங்கள் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவன் இல்லை, சாத்தான் அழித்து விடுவான். அது மாத்திரமல்ல, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல இயேசு மரிக்கும் முன்பாக கெத்செமனே தோட்ட 36ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களோடு கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். இந்த இடத்துல இயேசு கெத்செமனே தோட்டத்திலே போய் அவர் கதறுகிறார், பிதாவை நோக்கி கதறுகிறார். அவர் சிலுவையில் மரிக்கும் முன்பு ஒரு பலன் அவருக்கு அவசியமா இருந்தது. ஒரு தேவ தூதன் தொட்டு அவரை பலப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு சிலுவையிலே ஜெபித்தார் என்று வாசிக்கிறோம். அதுதான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே இயேசு சிலுவையிலே போய் ஜெபிக்கிறார். ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் இயேசுவிடத்திலே நாம் படிக்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். வாசிங்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை நாம் பார்க்கிறோம். சிலுவையிலும் கூட இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். பிரியமான தேவ பிள்ளையே, கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள இயேசு நமக்கு மாதிரியா இருந்திருக்கிறார். இயேசு போதித்தது மாத்திரமல்ல, செய்யவும் அவர் உபதேசிக்கும் தொடங்கினார். கடைசியாக இப்பொழுது கூட நமக்காய் பரிந்து பேசுகிறார். ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், நாம் இப்பொழுது கொரோனா வைரஸ் எதுக்கு ஜெபிக்க வேணும், எதுக்கு எல்லாம் தெரியும் என்று நாம் நினைக்க கூடாது. நாம் ஜெபிக்கும் பொழுது கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, இப்பொழுது கூட பிதாவின் வலது பரிசத்திலே நமக்காய் அவர் பரிந்து பேசுகிறார் என்று பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிங்கள். ரோமர் 8:34. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாரசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. பாருங்கள், நமக்காக இன்றைக்கும் வேண்டுதல் செய்கிறார். இயேசுடைய ஊழிய வாழ்க்கையிலும் அவர் இன்றைக்கும் அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நம் வாழ்க்கையில ஜெபம் முக்கியம். ஜெபிக்க கர்த்தர் நமக்கு போய் தர முடியாது. ஸ்தோத்திரம், சோதரன் 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 சோதரன். தேவ சமூகத்துல அங்கிருந்து ஆத்ம பாரத்தை தேவர்களாய் தேவன் நம்மை மாற்ற முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதர 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 சோதர. நம்முடைய பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கர்த்தர் ரட்சிக்க வேணும். விசேஷமாக இப்பொழுது நாம் இருக்கிற தேவாலய பகுதியிலே பாலக்காடு என்ற கிராமம், இந்த ஆலப்பாக்கம், கர்த்தர் தாமே இந்த கிராமத்தை ரட்சிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதர 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 சோதர. 1 பேதுரு 3:9 வாசிக்கிறோம். ஒருவரும் கெட்டு
ஆத்மாக்களுக்காய் சிலுவிலே மரித்தார். எல்லாரையும் கர்த்தர் ரட்சிக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதர 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 1 தீமோத்தேயு 2 அதிகாரத்திலே பவுல் சொல்கிறார், யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. எனவே இந்த நாட்களில் ஆண்டவர் முழு உலகத்தில் இருக்கிற ஜனங்களுடைய ரட்சிப்பு அதிகாரிகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்றும் தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்றும் அந்த தீமோத்தேயுல பரிசுத்த பவுல் சொல்கிறார். தேவன் தாம் இந்த நாட்களில் யாவரும் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதர 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 நம்முடைய இருதய துடிப்பு, நம்முடைய இருதய வேதனைகள், அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்து ஒரு பாரத்தை கர்த்தர் நமக்கு தரவே, நம்முடைய குடும்பத்தை குறித்து நம்மை குறித்து மாத்திரம் பாரப்பட்டு கொண்டிருக்கோம். உலகத்தை குறித்துதான பாரம் நம்முடைய இருதயத்தை நிரப்பும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதர 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 நம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவர் பரிசுத்தத்தை நமக்கு தரவேன். 1 தெசலோனிக்கர் 5:23 படி உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, உங்கள் சரீரம் முழுவதையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அப்படியே செய்வார். தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்த வாழ்க்கையை கட்டியெழுப்ப கர்த்தர் உதவி செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதர 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 நாம் விசுவாச வாழ்விலே தொடர்ந்து வளர்ந்து முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வேன். அதனாலதான் பூர்ணராகும்படி கடந்து போவோமாக என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் பூர்ணத்தை நோக்கி வளர உதவி செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதர 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 நாம் தேவனை அறிகிறதான அறிவிலே அதினும் வளர உதவி செய்வேன். 2 தீமோத்தேயு 3:18 வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் அவருடைய கிருபையிலும் வளருங்கள். ஒவ்வொரு நாளும் தேவனை அறிகிறதான அறிவில், இந்த உலக பிரகாரமான அறிவு நமக்கு இருக்கிறதோ இல்லையோ, இந்த பூமிக்குரியதான கம்ப்யூட்டரை குறித்தோ இந்த உலகத்தை குறித்தோ மற்ற விஞ்ஞானங்கள் பூர்வமாய் நமக்கு தெரியாவிட்டாலும் நம்முடைய தேவாதி தேவனை குறித்ததான அறிவில நாளுக்கு நாள் நாம் வளரவே நமக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதர 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 நமது உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் அனுதினம் எபேசியர் 3:16 படி பலப்படையணும், அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதர 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 வேத வசனத்திலும் ஜப ஜீவியத்திலும் வளர்கிற ஒரு வாழ்க்கையை 1 தெசலோனிக்கர் 5:17 படி நமக்கு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அந்த வேத வசனத்தில் வாசிக்கிறதிலையும் ஜெபிப்பதிலையும் இடைவிடாமல் தரித்திருக்க, ஜெபத்திலும் மனிதனும் தரித்திருக்க கிருபை தர முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதர 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 செயல்படும் வாழ்க்கை கொலோசியர் 1:9 ரோமர் 8:1-5 வரையும் சங்கீதம் 32:8 நாம் வாசிக்கும் பொழுது தேவ சித்தத்தை குறித்து யோவான் 4:34 நீங்கள் அறியாத ஒரு போஜனம் உண்டு இயேசு சொன்னார். தேவ சித்தத்திலே நாம் செயல்படுகிற ஒரு வாழ்க்கை கர்த்தர் நமக்கு தர முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதர 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 சத்துருக்கும் மனிதர்கள் கண்ணிகளுக்கு தப்பின ஒரு வாழ்க்கை செய்வேன். சில நேரங்களில் மனிதனுடைய கண்ணிகளில் நாம் சிக்கிக் கொள்கிறோம். பிசாசு தந்திரமாய் நமக்கு வைத்திருக்கிற வலை, எலி பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் பொரிய போடுவது போல பிசாசும் மனிதர்களும் நம்மை சில வலையில சிக்கிக்கொள்ள சில நன்மைகளை செய்வது போல காண்பிப்பார்கள். நாம் முதலே சில வேளையிலே சிக்கிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே நமக்கு மனக்கண்களை திறந்து தரவேன். யார் நமக்கு உண்மையாய் நன்மை செய்கிறார்கள், யார் நமக்கு தீமை செய்கிறார்கள், யார் நமக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். அதனால சத்துருவுக்கும் மனிதரின் கண்ணிகளுக்கு தப்பின ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவர் உதவி செய்யணும். கலாத்தியர் 6:1 பரிசுத்த பவுல் அதை குறித்து சொல்கிறார். எபேசியர் 5:6 பரிசுத்த பவுல் அதை குறித்து சொல்கிறார். எனவே நாம் நம் வாழ்க்கையிலே சத்துருவின் கண்ணிகளுக்கு, மனுஷனுடைய கண்ணிகளுக்கு தப்பின ஒரு வாழ்க்கை செய்ய உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதர 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 கிருபையும் தேவ ஞானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு
உதவி செய்வேன். தேவ கிருபை இல்லாமல், தேவ ஞானம் இல்லாமல் நாம் செய்கிற வாழ்க்கையிலே அநேகருக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது. தேவ கிருபை நிறைந்த வாழ்க்கை செய்வதை செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உலகமாக விசுவாசி ஜெயிக்கிற வாழ்க்கை. 1 கொரிந்தியர் 15:57 நாம் வாசிக்கிறோம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்று 2 கொரிந்தியர் 10:4 நாம் வாசிக்கிறோம். உலக மாம்ச பிசாசு ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை தர முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குடும்பத்தாரின் நலனுக்காக நமது குடும்பத்திலே ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அப்போஸ்தலர் 16:31 வாசிக்கிறோம். ரட்சிக்கப்படாத குடும்பங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் ரட்சிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமது தாய் தகப்பன் உடன் பிறந்தோர் சொந்த பந்தங்கள் எல்லா கர்த்தர் ஆசீர்வதிக்குவேன். யோசுவா சொல்கிறார், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா 24:15 வாசிக்கிறோம். யோபு 1:4 அங்கே கூட நாம் வாசிக்கும் பொழுது யோபு தன் வீட்டார் அனைவரோடு கூட அவன் காணப்பட்டான். தாய் தகப்பன் சொந்த பந்தங்கள் அண்ணன் தங்கச்சி மாமா அத்தை எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே குடும்பமாக அவருடைய நலனுக்காய் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமது குடும்பங்களிலே ஒருமனும் சமாதானம் சந்தோஷம் காணப்படவே என்பதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தனிப்பட்ட ஆவிக்குரிய பக்தி வாழ்க்கையிலே விசுவாசிகள் ஒவ்வொருவரும் சபையார் வளர வேண்டும் அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசேஷமாக இந்த சபையிலே மரக்கான சபையில் இருக்கிற மக்களுக்கு தான் வாழ்க்கை வளர செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆத்ம பாரமுள்ள விசுவாசிகள் எழும்ப முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேத வசனத்திலும் ஒருவருக்கொருவர் உறவிலும் விசுவாசி உறுதியாய் இருந்திருக்க வேண்டும் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு நேராக சபை ஒவ்வொருவரும் வளர்ந்து கனி கொடுக்க வேண்டும் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா விசுவாசிகளும் சபை தரிசனத்தில் இணைந்து செயல்படுகிற விசுவாசிகளா இருக்கவே ஊழியருக்கு தேவன் கொடுத்த தரிசனத்திலே இணைந்து செயல்பட வேண்டும் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தங்கள் அழைப்பிலே ஊழியர்கள் நிலைத்து கனி கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு ஊழியருடைய பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு தேவனை மட்டும் சார்ந்து ஒவ்வொரு ஊழியரும் தேவ வல்லமையோடு செயல்பட வேண்டும் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஊழியர்களுக்கு பாதுகாப்பு பண்ணுவோம். ஊழியர்களுக்கு ஒரு மனம் ஒற்றுமை உண்டாக முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சென்னை பட்டணத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இப்பொழுது நாம் இங்கே ஊழியம் செய்கிற இந்த விழுப்புரம் மாவட்டம் மரக்கான பகுதிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பட்டணத்திலே பெரிய எழுப்புதல் ஏற்பட்டது போல இந்த சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு தெருக்கள், ஒவ்வொரு கிராமங்கள், ஊராட்சிகள், பஞ்சாயத்துகள், தாலுகாக்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டங்களிலும் இரவு ஜெபங்கள் நடத்த ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா கிராமங்களிலும் திருச்சபைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேசத்துல கிரியை செய்கிற சத்தியத்தின் வல்லமைகள் கட்டப்பட வேண்டும் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேசத்துல சுவிசேஷ தடைகள் மயமான தேசமாய் காணப்பட முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருமையான ஆண்டவரை இவ்வளவு நேரம் ஜெபிக்க தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். சற்று நேர வேத வசனங்களை தியானிக்க கிருபை இந்த வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், செம்மையானவருடைய ஜெபம் அவருக்கு பிரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்க நீதிமொழிகள் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே செம்மையானவருடைய ஜெபத்தை குறித்து வாசிக்கிறோம். துன்மார்க்கருடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது,
செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். பிரியமானவர்களே, இங்க செம்மையானவர்களின் ஜெபத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். நம் வாழ்க்கையிலே செம்மையானவர்களாய் நாம் காணப்படும் பொழுது நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் அவருக்கு பிரியம். அல்லேலூயா. செம்மையான ஒரு ஜெபத்தை இந்த நாட்களிலே வாழ்ந்து ஏறெடுக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். அப்படினால இந்த நாட்களிலே செம்மையானவர்களாய் வாழ நமக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. அநேகர் ஜெபிக்கிறார்கள், ஆனால் அவருடைய ஜெபத்திலே ஜீவியத்தில் ஒரு மாற்றம் இல்லை. எனவே தேவன் இந்த ஜெபங்களை அருவருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை அடைக்கக்கூடிய ஜெபம் பாவமாக்கப்படும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இதனால் நாம் ஜெபிக்கிறோம் சரிதான், ஆனால் பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த ஜெபத்துல உண்மை உருவமாயிருக்கிறோமா, செம்மையானவராயிருக்கிறோமா, நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறதா, இதெல்லாம் நாம் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், என்னுடைய வீடு எல்லா மக்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று ஏசாயாவில் எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளை இயேசு கூட சொன்னார். இந்த நாட்களிலே சபைகள் என்று சொல்லும் பொழுது எல்லா மனுஷரும் கூடி ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெப வீடு. ஆனால் இந்த நாட்களிலே சபைகள் ஜெப வீடுகளிலே ஜெபங்கள் நடைபெறாதபடி பல தடைகளை பிசாசு உண்டாக்கி கொண்டிருக்கிறான். எனவே நாம் சக்தியோடு ஜெபிக்க வேணும். ஆண்டவரே, எங்கள் சபைகளில இருக்கிற தடைகள் மாற்றப்படட்டும் என்று நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எனது வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். எல்லா ஜனங்களும் இந்த நாட்களிலே தேவாலயத்துக்கு போய் ஆண்டவரை ஆராதித்து ஜெபிக்கக்கூடிய ஜெப வீடுகளாய் மாற்றப்பட வேண்டும். ஆனபடினால் தான் இயேசு சொன்னார், மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, ஜெபத்திலே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை கேட்பீர்களோ அவரை பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசிகள் என்று சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். எனவே எல்லாரும் ஜெபிக்கக்கூடிய அந்த மனது இருக்க வேண்டும். மூன்றாவது பார்க்கிறோம், ஜெபத்திலே ஒரு மனமும் விசுவாசம் காணப்பட வேண்டும் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நாங்களோ ஜெபம் பண்ணுவதில் உறுதியாய் இருக்கிறோம் என்று அங்கே அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள். எனவே நம் வாழ்க்கையிலே ஜெப ஜீவியத்துல உறுதியாய் ஒரு நாள் 2 நாள், ஒரு நிமிஷம், ஒரு நாள் 2 நாள், ஒரு மணி நேரம் ஜெபித்து விட்டு போவதல்ல. ஜெபம் 24 மணி நேரமும், ஒரு வாரம், மாதம், வருஷங்கள் முழுவதும் இயேசு வருகை வரைக்கும் சபை ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் தேவன் விரும்புகிறார். அதனால்தான் யாக்கோபு 5:15 வாசிக்கிறோம், விசுவாசம் ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். இப்படி நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க 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 வியாதிஸ்தர்களை ஆண்டவர் சுகமாக்குகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யாக்கோபு 5:16 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவருக்காக ஒருவர் நாம் ஜெபிக்க கடனாளிகளாக இருக்கோம். ஒருவருக்காக ஒருவர் நாம் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர்